கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய அழகான கிராமம் செம்மோத். இங்குதான் இருக்கிறது அந்த வினோதமான கோவில். பொதுவாக முருகப்பெருமான் கோவில் என்றால் பால், பழம், தேங்காய், தாமரை, குங்குமம் இது போன்ற பொருட்கள் தான் கடவுளுக்கு படைப்பது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பக்தர்கள் வழக்கத்திற்கு மாறாக குழந்தைகள் சாப்பிடும் சாக்லேட், அதுவும் மண் சாக்லேட் தான் இங்குள்ள முருகனுக்கு படைக்கிறார்கள். ஏன், எதற்கு, என்ன காரணம், விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் செம்மோத். 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பாலமுருகன் கோவில் இங்கு உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சிறுவனின் சம்பவத்தால் தான் இன்று மஞ்ச் முருகன் என புகழ் பெற்றது. சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு இஸ்லாமிய சிறுவன் இந்த கோவிலுக்கு விளையாட வருவது வழக்கம். அச்சிறுவன் அங்குள்ள கோயில் மணியை அடித்து விளையாடியுள்ளான். அவனது பெற்றோர்கள் இது முருகன் கோவில், மணியை அப்படியெல்லாம் அடித்து விளையாடக்கூடாது என்று சொல்லி அவனை அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளார்கள். அந்த நாள் இரவு அந்த சிறுவனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவதியுற்று இருக்கிறான். பெற்றோர்கள் மருத்துவமனை அழைத்து சென்றும் குணமாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பெற்றோர்கள் மனம் தளர்ந்து அந்த மணியை அடித்து விளையாடியதற்காக முருகன் கோபப்பட்டு இருக்கிறாரா என்று யோசித்து அடுத்த நாளே அந்த கோவிலுக்கு சென்றுள்ளார்கள். அங்குள்ளவர்கள் முருகனுக்கு விருப்பமான படையல், பால், பழம், பூ உள்ளிட்டவற்றை வைத்து வேண்டிக் கொள்ள கூறியுள்ளார்கள். பெற்றோர்கள் அவ்வாறு ஐதீகப்படி அர்ச்சனை செய்ய முற்பட்ட போது அந்த சிறுவன் மட்டும் கையில் வைத்திருந்த சாக்லேட், அதுவும் மண் சாக்லேட் தான் கொடுக்க வேண்டும் என அடம்பிடித்துள்ளான். அங்குள்ள கோவில் அர்ச்சகர்களும் பெற்றோர்களும் சிறுவனின் ஆசைப்படி அந்த மண் சாக்லேட்டையே முருகனுக்கு படைத்து சிறுவனுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு விரைவில் குணமடைய வேண்டியுள்ளார்கள். அதைத் தொடர்ந்து அச்சிறுவன் அன்று சிறிது நேரத்திலேயே முழுமையாக குணமடைந்துள்ளாராம். இந்த கதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வேகமாக பரவ அந்த நாளிலிருந்து இன்று வரை அந்த கோவிலை எல்லோரும் மஞ்ச் முருகன் கோவில் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். கோவிலுக்கு வந்தவுடன் ஒவ்வொரு பக்தர்கள் கையிலும் பூவும் பாலுக்கு பதில் மண் சாக்லேட் தான் கொண்டு வருகிறார்கள். இந்த கோவிலில் துலாபாரம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது. அங்கேயும் மஞ்ச் துலாபாரம் என்று ஒரு சடங்கு உள்ளது. உடல் எடைக்கு சமமான அளவுக்கு மண் சாக்லேட் கொடுக்கிறார்கள். மஞ்ச் பாரா என்று இன்னொரு வழக்கமும் உள்ளது. அதில் பெரிய தொட்டியில் நூற்றுக்கணக்கான சாக்லேட் பெருமளவில் வைக்கப்படுகிறது. இந்த வழிபாடு குழந்தைகள் மத்தியில் மிகவும் பிரபலமாகிவிட்டது. தேர்வில் நன்றாக எழுத வேண்டும் என்றால் மஞ்ச் முருகனிடம் மஞ்ச் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பக்தர்களின் பேச்சு இப்போதும் அங்கே சாதாரணமாக காண முடியும். புராணங்களில் வராத ஒரு புதிய வழிபாடு இது. ஆனால் பக்தியின் புதிய முறையாக இது பார்க்கப்படுகிறது. முருகன் இன்பம் பெற்றார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த புதிய சடங்கு தொடங்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இது பக்தியா அல்லது நவீன வழிபாடா என்ற கேள்வி எழும். எப்படி இருந்தாலும் ஒரு சிறுவன் மனதார கொடுத்த சாக்லேட் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக மாறிவிட்டது. பக்தி என்பது ஒரு வழி மட்டுமல்ல, மனதிலிருந்து வரும் எந்த வழியிலும் அதை அடையாளம் காணலாம் என்பதற்கான உதாரணமாக இருக்கிறது மஞ்ச் முருகன் கோவில்.